நியூ இயர் கொண்டாட்டம் அப்படின்னாலே உலகத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு புது எனர்ஜி பிறக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கொண்டாட்டத்தோட தான் அந்த நாளும் ஆரம்பிக்குது. டிசம்பர் 31, 2020 மகாராஷ்டிரா மாநிலத்துடைய மும்பை சிட்டி. நைட் டைம்ல அந்த சிட்டியே கலர்ஃபுல்லான லைட்ஸ்ல ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அதுலயும் கார் வெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆடம்பரமான ஏரியால, அந்த ரிச்சான ஏரியால கொண்டாட்டம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அங்க பகவதி ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. நேரம் கரெக்டா நள்ளிரவு 11:50 மணியை நெருங்குது. அந்த பில்டிங் உடைய மாடியில, அதாவது டெரஸ்ல ஒரு பெரிய நியூ இயர் பார்ட்டி ஒன்று நடந்துட்டு இருக்கு. மாடி முழுக்கவே லைட்ஸ், காதை கிழிக்கிற அளவுக்கு ஸ்பீக்கர்ல மியூசிக், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு அந்த இடமே ரொம்பவே வைப்ரேட்டா இருக்கு. அங்கதான் ஜான்வி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனசுக்குள்ள வரப்போற அந்த புது வருஷத்தை பத்தி நிறைய கனவுகள் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பார்ட்டியில ஜான்வி தனியா இல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கூடவே அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு நபர் மற்றும் அவங்களுடைய சின்ன வயசு தோழியான தியா, இவங்களும் இருக்காங்க. சரியா நள்ளிரவு 12 மணி ஆகுது. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சத்தமா கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சு கேக் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பி நியூ இயர் சொல்லி விஷ் பண்ணிக்கிறாங்க. நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போகுது. நைட் 1 மணி, 2 மணி, 3 மணி அப்படின்னு விடியற்காலையை நோக்கி டைம் நகர ஆரம்பிக்குது. டிசம்பர் மாசத்துடைய அந்த பனி காத்து மெல்லமா வீச ஆரம்பிக்குது. அந்த பார்ட்டியில இருந்த ஆட்டம் பாட்டம் சிரிப்பு சத்தம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த மாடி முழுக்கவே ஒரு பெரிய அமைதி வந்து சேருது. அந்த டெரஸ் இப்ப ஒருவித மௌனத்துல மூழ்கி கிடக்குது. அதே மாதிரிதான் அந்த பில்டிங்குடைய படிக்கட்டுகள்லயும் எந்த ஒரு சத்தமுமே இல்ல. ஆனா அந்த நிசப்தத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கொடூரம் மறைஞ்சிருந்துச்சு. அந்த விடியற்காலை நேரத்துல பில்டிங் உடைய கிரவுண்ட் ஃப்ளோர் படிக்கட்டு வழியா ஒருத்தர் நடந்து வராரு. அந்த பனி காத்துல அவருக்கு ஒரு மாதிரி விசித்திரமான வாசனை வர ஆரம்பிக்குது. அது ரத்தத்துடைய வாசனை. அவரு என்ன ஏது அப்படின்னு பாக்குறதுக்காக படிக்கட்டுல மெதுவா அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறாரு. அவருடைய கண்ணுல முதல்ல படுறது அந்த சிமெண்ட் படிகள்ல உதிர்ந்து கிடக்கிற சில தலைமுடிகள். அதுக்கு பக்கத்திலேயே கிழிஞ்ச சட்டையோட ஒரு பட்டன் பிஞ்சு கிடக்குது. அதை பார்த்த உடனே அவருக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பாப்படுது. நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. பயத்திலேயே அவருடைய பார்வைய இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி பாக்குறாரு. அங்க ஒருத்தருடைய கை அசையாம தொங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த படிக்கட்டுகள் முழுக்கவே அப்படியே ரத்தம் வழிஞ்சு ஓடிட்டு இருக்கு. இத பார்த்து அவருடைய உடம்பு பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது. இப்ப பதறி போனவரு அப்படியே பக்கத்துல போய் பாக்குறாரு. அவருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான காட்சி தெரியுது. அங்க அந்த ரத்த வெள்ளத்துல உடம்பு முழுக்க மிக கொடூரமான காயங்களோட ஒரு இறந்த உடல் கிடக்குது. ஆனா அந்த இறந்த உடல் வேற யாரோடதும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நியூ இயர் பார்ட்டியில வரப்போற அந்த புது வருஷத்தை பத்தி நிறைய கனவுகளோட ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த அதே ஜான்வியுடைய இறந்த உடல் தான் அது. நேரம் இப்ப காலையில 6 மணியை நெருங்குது. நைட்டு முழுக்கவே அந்த நியூ இயர் பார்ட்டியில இருந்த தன்னுடைய பொண்ணு கிட்ட இருந்து காலையில எந்திரிச்சதுமே ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு ஜான்வியுடைய அம்மாவான நிதி குக்ரேஜா ரொம்பவே ஆசையா காத்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்த அந்த ஒரு போன் கால் அவங்களுடைய தலையில ஒரு மிகப்பெரிய இடியா தான் வந்து இறங்குச்சு. இப்ப அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்ல இருந்த மத்த வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் தெரிய வருது. புது வருஷத்துடைய காலையில அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம எல்லாருமே பயத்துல அந்த படிக்கட்டு பக்கமா ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் இப்ப காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஜீப்புடைய சைரன் சத்தம் அந்த ஏரியாவுடைய அமைதியை கிழிச்சிட்டு அங்க வர ஆரம்பிக்குது. சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு கார் போலீஸ் அதிகாரிகள் வேக வேகமா வந்து இறங்குறாங்க. அங்கிருந்த கிரைம் சீனை டேப் போட்டு சீல் பண்றாங்க. அண்ட் உள்ள போய் செக் பண்ணும் பொழுது அங்க இருக்கிற அந்த விசித்திரமான தடயங்கள் எல்லாம் போலீஸ்க்கே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் அதிர்ச்சியும் தந்துச்சு. பிகாஸ் அந்த படிக்கட்டுல அங்கங்க உதிர்ந்து கிடக்கிற ஜான்வியுடைய தலைமுடிகளும் அந்த கிழிஞ்ச சட்டையுடைய பட்டன்களும் சாதாரணமா விழுகல. கொடூரமா தரையில இழுத்துட்டு போகும்போது நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அது போலீஸோடைய கண்ணு முன்னாடி அப்படியே விஷுவலா காட்டுது.
இப்ப ஜான்வியோடைய உடலை ரெக்கவர் பண்ணி அட்டாப்சி பண்றதுக்கு அனுப்புறாங்க. அண்ட் சில நாட்கள்ல அட்டாப்சி ரிப்போர்ட்டுமே போலீஸுடைய கைக்கு வருது. அப்படி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்த போலீஸ் அதிகாரிகளே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. ஆமா எஸ்டிஐ, போலீஸ் அந்த ஃபைலை திறந்து பார்த்தப்ப அவங்களால அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கிற அந்த நம்பர்ஸை முழுசா நம்பவே முடியல. பிகாஸ் அந்த ரிப்போர்ட்ல இருந்தது வெறும் 1-2 காயங்கள் இல்ல, ஜான்வியுடைய உடம்புல ஒட்டு மொத்தமா 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கொடூரமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஜான்வியுடைய மண்டையோடு முழுசா உடைஞ்சு போயிருக்கு. அந்த கூர்மையான சிமெண்ட் படிக்கட்டுல அவங்கள வச்சு கொடூரமா தாக்குனதுக்கான அத்தனை தடயங்களும் அந்த ரிப்போர்ட்ல ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. சோ இந்த புது வருஷ கொண்டாட்டத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது அந்த நைட்டு அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? அது மட்டும் இல்ல, ஜான்வி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் பொழுதே எப்படி இவ்வளவு கொடூரமா கொல்லப்பட்டாங்க? 40க்கும் மேற்பட்ட காயங்களோட அந்த படிக்கட்டுல ஜான்வி சடலமா கிடந்த அந்த மர்ம நிமிடங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிற ஒட்டுமொத்த மும்பை சிட்டியே உறைஞ்சு போக வச்ச, இன்னைக்கு வரைக்குமே பல சர்ச்சைகளோட பேசப்பட்டு இருக்கிற இந்த ஜான்வி கேஸுடைய அந்த இருண்ட பக்கங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்ப டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு கொடூரமான குற்றத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும் அந்த சம்பவத்தை மட்டும் பார்த்தா பத்தாது. அந்த சம்பவத்துல பலியான அந்த நபருடைய பின்னணி என்ன, அவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வளர்றாங்க, அவங்களுடைய கேரக்டர் என்னென்ன அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கணும். அப்பதான் அவங்க வாழ்க்கையுடைய அந்த பக்கங்கள் நம்மளுக்கு இனிமே தெளிவா புரியும். ஜான்வி குக்ரேஜா மும்பையுடைய ரொம்பவே அமைதியான ஒரு நடுத்தர வர்க்க குடும்ப பின்னணியை சேர்ந்த ஒரு பொண்ணு. வீட்டுல ஜான்வியுடைய அப்பா பிரகாஷ், அம்மா நிதி, அப்புறம் அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். ஜான்வியுடைய அம்மா நிதி தன்னுடைய பிள்ளைகளை ரொம்பவே கண்டிப்போடையும் அதே சமயம் அளவு கடந்த பாசத்தோடையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜான்வியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே துடிப்பான ஒரு கலகலப்பான பொண்ணா தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. படிப்புல மட்டும் இல்லாம மத்த எல்லா விஷயங்கள்லயுமே ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. மும்பையில் இருக்கிற ஒரு பிரபலமான காலேஜ்ல தான் சைக்காலஜியை முடிச்சாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஜான்விக்கு அப்படின்னு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு. ஏன்னா யாருக்காவது ஏதாவது கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளா போய் நிக்கிறது ஜான்வியுடைய வழக்கம். அப்படிப்பட்ட ஜான்விக்கு தன்னுடைய ஸ்கூல் படிக்கிற காலத்திலிருந்தே ரொம்பவே நெருக்கமான ஒரு தோழி இருக்காங்க. அவங்களுடைய பெயர் தான் தியா படால்கர். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எப்பவுமே பிரியவே மாட்டாங்க. ஒரு நகமும் சதையுமா அந்த அளவுக்கு ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. ஆல்சோ இவங்க 2 குடும்பங்களுக்கு நடுவுலையுமே அந்த பழக்கம் ரொம்பவே ஆழமா இருந்துச்சு. சொல்ல போனா ஜான்வியுடைய அம்மா நிதி தியாவை தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஜான்வியும் தியாவும் ரொம்ப நெருக்கமான தோழிகளா இருந்தாங்க. நாட்களும் அப்படியே கடந்து போகுது. பெஸ்ட் டியோவா இருந்த அவங்க பெஸ்ட் ட்ரியோவா மாற ஆரம்பிச்சாங்க. ஆமா எஸ்டிஐ, அவங்களுடைய காலேஜ் டைம்ல இவங்களுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ள ஸ்ரீ அப்படிங்கிற இன்னொரு பையன் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. இவர் யாரு அப்படின்னா ஜான்வி மற்றும் தியாவுடைய
ஜான்வியோடைய அதே காலேஜ் சர்க்கிள் இருக்கிற ஒரு பையன். இந்த பையனான ஸ்ரீ எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்த ரொம்பவே ஜாலியா மாத்திடுவாரு. சோ அந்த குரூப்ல இருக்கிற எல்லாத்துக்குமே அவரை ரொம்பவே பிடிக்கும். அப்படி இந்த ஸ்ரீயும் இவங்களுடைய குரூப்ல ஜாயின் பண்ண உடனே ஆரம்பத்துல இவங்க 3 பேருமே ஒரு ட்ரியோவா எல்லா இடங்களுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. தியேட்டர், ஹேங் அவுட்ஸ், பர்த்டே பார்ட்டிகள் அப்படின்னு எங்க போனாலுமே இந்த 3 பேரும் சேர்ந்தே தான் போறாங்க. சோ ஜான்வியை பொறுத்த வரைக்கும் தியா எப்படி ஒரு உயிரான தோழியோ அதே மாதிரி ஸ்ரீயுமே ஒரு நம்பகமான பெஸ்ட் ஃப்ரெண்டா மாற ஆரம்பிக்கிறாரு. இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த ட்ரியோவை பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு அவங்க கூட படிச்சவங்களே ஆச்சரியமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் எஸ்டிஐ அந்த 3 பேருடைய நட்பு ரொம்பவே ஆழமா போயிட்டு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த நாளும் வருது. டிசம்பர் 31, 2020. அந்த வருஷத்துடைய கடைசி நாள். அன்னைக்கு ஜான்வியுடைய வீடே ரொம்பவே குதூகலமா இருக்கு. பிகாஸ் அன்னைக்கு ஜான்வியுடைய அப்பாவான பிரகாஷுடைய பிறந்த நாள். வருஷத்துடைய கடைசி நாள், அதுவும் அப்பாவுடைய பிறந்த நாள். வீட்டுல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கேக் வெட்டுறாங்க. ரொம்பவே சந்தோஷமா பாசமா அந்த பர்த்டேவை கொண்டாடி முடிக்கிறாங்க. குடும்பத்தோட நடந்த அந்த செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜான்வி தன்னுடைய ரூமுக்கு போறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸான தியா மற்றும் ஸ்ரீ கூட சேர்ந்து அன்னைக்கு நைட்டு நியூ இயர் பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. கார் வெஸ்ட் அந்த ஏரியால இருக்கிற அந்த பகவதி ஹைட்ஸ் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்காக வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அப்பாவோட பிறந்த நாளை ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிட்டு சிரிச்ச முகத்தோட பார்ட்டிக்கு கிளம்பின அந்த பொண்ணை அவங்களுடைய குடும்பமும் வழி அனுப்பி வைக்குது. பட் இன்னும் சில மணி நேரங்கள்ல அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தலைகீழா திருப்ப போற ஒரு கொடூரமான செய்தி வரப்போகுது அப்படின்னு அந்த நிமிஷம் அவங்க கண்டிப்பா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு அந்த நள்ளிரவு நேரமும் நெருங்க ஆரம்பிக்குது. 3 பேருமே ரொம்பவே ஜாலியா கார்ல சிரிச்சு பேசிட்டே அந்த பகவதி ஹைட்ஸ் பில்டிங்கை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. சந்தோஷமா பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்கிற அந்த ஒரு பயணம் தான் ஜான்வியுடைய வாழ்க்கையில கடைசி பயணமா மாறப்போகுது அப்படின்னு அவங்க கூடவே போயிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 3 பேருமே அந்த பகவதி ஹைட்ஸ் பில்டிங்கு போய் சேர்றாங்க. லிஃப்ட்ல ஏறி அந்த பில்டிங்குடைய டெரஸ்க்கு போறாங்க. அண்ட் அங்க நடக்கிற அந்த பெரிய நியூ இயர் பார்ட்டிலையும் கலந்துக்கிறாங்க. மாடி முழுக்கவே எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ், காதை கிழிக்கிற அளவுக்கு பயங்கரமான மியூசிக் சவுண்ட்ஸ், செம்மையான டான்சஸ், செல்ஃபீஸ் அப்படின்னு அந்த இடமே ஒரு செலிப்ரேஷன் மோட்ல போக ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ஜான்வி, தியா, ஸ்ரீ இவங்க 3 பேருமே ரொம்பவே நார்மலா சந்தோஷமா தான் அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எஸ்டிஐ நேரம் 11 மணி 11:30 மணி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது. ஆனா அந்த செலிப்ரேஷன் சத்தத்துக்கு நடுவுல அந்த பார்ட்டியுடைய அட்மாஸ்பியருக்குள்ள ஒரு விசித்திரமான டென்ஷன் மெல்ல மெல்லமா உருவாக ஆரம்பிக்குது. அந்த 3 பேருக்குள்ளேயுமே ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி ஒரு அமைதி பரவுது. பார்ட்டி ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும் போதே ஜான்வி எதையோ பார்த்து சடனா அப்செட் ஆகுறாங்க. ஜான்வி அப்படி அப்செட் ஆனத அங்கிருந்த தியா, ஸ்ரீ அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸுமே நோட்டீஸ் பண்றாங்க. என்னாச்சு ஜான்வி, ஆர் யூ ஓகே அப்படின்னு அவங்க கேட்கிறப்ப இல்ல ஒன்றும் இல்லை நத்திங் அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதிலிருந்து ஜான்வியுடைய முகத்துல அந்த பழைய சிரிப்பு திரும்பவே இல்லை. ஆனா அன்னைக்கு எல்லாருமே அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் மூட்ல இருந்ததுனால ஜான்வியுடைய இந்த மாற்றத்தை யாரும் பெருசா கண்டுக்கல. நேரம் ஆக ஆக அந்த பார்ட்டி இருந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. சில பேர் ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஓவரா ட்ரிங்க் சாப்பிட்டதுனால அந்த டெரஸ் ஏரியாலேயே போதையில உட்கார்ந்துட்டோம் அந்த இடத்துலயே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நேரங்கள் கடந்து போகுது. அந்த அதிகாலை வெளிச்சம் மெல்ல மெல்லமா பரவ ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அந்த பில்டிங் உடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஜான்வி ரத்த வெள்ளத்துல கொடூரமா செத்து கிடக்குறாங்க. விடியற்காலை நேரத்துல இந்த பகீர் சம்பவம் வெளியே வந்ததுமே அந்த பகவதி ஹைட்ஸ் பில்டிங் முழுக்கவே ஒரே அலறல் சத்தமும் பயங்கரமான பரபரப்பும் தொத்திக்க ஆரம்பிக்குது. மாடியில பார்ட்டியை கொண்டாடிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தவங்க, அரகோர போதையில் இருந்தவங்க எல்லாருமே கீழே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம அலறி அடிச்சுட்டு ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த பில்டிங் முழுக்கவே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. பட் எஸ்டிஐ இந்த கேஸ்ல போலீஸ்க்கு இன்னொரு ஷாக்கிங்
ஷாக்கிங்கான விஷயமும் தெரிய வந்துச்சு. ஜான்வியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஸ்ரீ அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாரு. அவருடைய உடம்பு முழுக்கவே காயங்கள் ஏற்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி ஜான்வியுடைய உயிர் தோழியான தியாவுக்கும் பெரிய காயங்கள் இல்ல அப்படின்னாலும் அவங்களுடைய உதடுகள் லிப்ஸ் கிழிஞ்ச மாதிரி ஒரு காயம் இருந்ததை போலீஸ் நோட்டீஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் ஜான்வி ஸ்டெப்ல கொடூரமா இறந்து கிடக்குறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க கூட கடைசியா இருந்த ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. சோ சந்தேகப்பட்ட போலீஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த ஸ்ரீய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்ரீ போலீஸ் கிட்ட முந்தைய நாள் பார்ட்டியில நடந்ததா ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சார், நேற்று நாங்கள் டெரஸ்ல பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ஜான்வி ரொம்பவே அப்செட்டா இருந்தா. அதனால நான் அவளை தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நிறைய பேர் அந்த பார்ட்டி முடிஞ்சு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்படி நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ இருட்டில் இருந்து வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் என்ன படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் SDI ஸ்ரீ கொடுத்த அந்த வாக்குமூலத்தை கேட்டு போலீஸே ஒரு நிமிஷம் குழம்பி போயிட்டாங்க. பிகாஸ் அவர் சொன்ன அந்த கதையில ஏகப்பட்ட ஓட்டைகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம போலீஸ் அவர்கிட்ட தொடர்ந்து பிரஷரை கொடுத்து விசாரிக்கும் போது அதே ஸ்ரீ அடுத்தடுத்து 3 விதமான வெவ்வேறு கதைகளை மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல் கதையா, சார் நான் ரோட்ல நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். 2வது கதையா, சார் நான் என்னுடைய வீட்டுடைய படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். 3வது கதையா, சார் யாரோ இருட்டில் இருந்து வந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு புது கதையை உருட்டி விடுறான். அவன் சொன்ன இந்த முரணான இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் போலீஸ்க்கு ஸ்ரீ மேல இருந்த சந்தேகத்தை பல மடங்கு அதிகமாக்குச்சு. ஒரே நைட்ல ஒரே பார்ட்டிக்கு ஒன்னா வந்த 3 பேர்ல ஒரு பொண்ணு கொடூரமான காயங்களோட பிணமா கிடக்குறா. அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய உதட்டுல காயம் இருக்கு. 3வது ஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா உடம்பு முழுக்கவே அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே மாத்தி மாத்தி பொய் கதைகளை சொல்லிட்டு இருக்கான். விச் மீன்ஸ் இங்க ஏதோ ஒரு பயங்கரமான உண்மை மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குது. உடனடியா போலீஸ் இந்த கேஸுடைய அடுத்த கட்ட எவிடன்ஸான அந்த பில்டிங்குடைய CCTV ஃபுட்டேஜை ஃப்ரேம் பை ஃப்ரேமா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அந்த CCTVல ரெக்கார்டா இருந்த ஒரு காட்சி இந்த மொத்த இன்வெஸ்டிகேஷனையே தலைகீழா திருப்பி போட்டுச்சு. அந்த ஃபுட்டேஜ்ல பதிவாயிருந்த ஒரு விஷயத்தை பார்த்து போலீஸே உறைஞ்சு போயிட்டாங்க. அப்படி அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா ஜான்வியுடைய உடல் படிக்கட்டுக்கு கீழே ரத்த வெள்ளத்துல கொடூரமா கிடக்குது. பட் அவங்களுடைய ஃப்ரெண்டான ஸ்ரீ இவனோ அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே அசால்ட்டா அவங்கள கிராஸ் பண்ணி நடந்து போறது அந்த CCTVல ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. யோசிச்சு பாருங்க SDI, ரோட்ல சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தங்க அப்படி கீழே ரத்த வெள்ளத்துல கிடந்தா கூட ஒரு சாதாரண மனுஷனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பதறி போய் அது என்ன ஏது அப்படின்னு பாப்போம் இல்லையா? ஆனா தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்னா சிரிச்சு பேசின ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி அப்படி கீழே கிடக்கும் போது ஒருத்தன் எப்படி இவ்வளோ காமா எதுவுமே நடக்காத மாதிரி அவளை கடந்து போக முடியும்? ஆனா ஸ்ரீ அப்படிதான் நடந்து போயிருந்தான். ஆமா SDI, அவனுடைய முகத்துல ஒரு பதற்றம் இல்ல, பயம் இல்ல, அதிர்ச்சி இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர கூட இருந்த ஒரு ஃப்ரெண்ட் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்த ஒரு மனிதனுடைய ரியாக்ஷன் மாதிரியே அது இல்ல. அது மட்டும் இல்ல, யாரையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிடல, ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணல. சிம்பிளா அந்த இடத்துல இருந்து ரொம்பவே சைலண்டா அங்கிருந்து போற மாதிரி தான் அந்த CCTV ஃபுட்டேஜ்ல இருந்துச்சு. அந்த வீடியோவை அகைன் அண்ட் அகைன் ரீவைண்ட் பண்ணி பார்த்த போலீஸ் ஒரு இன்னசென்ட் பர்சனா இருந்தா இவ்வளவு காமா எப்படி நடந்துக்க முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க. இப்ப ஸ்ரீ மேல இருந்த சந்தேகம் போலீஸ்க்கு 100% உறுதியாக ஆரம்பிச்சது. அதே சமயத்துல போலீஸ் தங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போன ஜான்வியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான தியா பக்கமும் திருப்ப ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் பார்ட்டி நடந்த அந்த டெரஸ் ஏரியால தியா ரொம்பவே ஹெவிலி இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்ல, அதாவது கடுமையான குடிபோதையில் இருந்ததா அங்கிருந்த சில ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவளுடைய உதட்டில் இருந்த அந்த காயம், அது மட்டும் இல்லாம அவளுடைய நகக்கண்ணில் இருந்த ரத்த கரைகள், இந்த ரெண்டுமே போலீஸ்க்கு இன்னும் ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிச்சது. இந்த எல்லா சஸ்பீசியஸ்
சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் உடைய அடிப்படையில கார் போலீஸ் அடுத்தடுத்த ஆக்ஷனை எடுக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. இந்த கேஸ்ல அடுத்தடுத்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், சிசிடிவி அனாலிசிஸ் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்படி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுக்கு அப்புறமா மார்ச் 31, 2021 அன்னைக்கு இவங்க 2 பேர் மேலேயுமே செக்ஷன் 302 அதாவது மர்டர் சார்ஜ், அது மட்டும் இல்லாம செக்ஷன் 34 காமன் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரிவுகளின் கீழே கார் போலீஸ் கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டை தாக்கல் பண்ணாங்க. பட் எஸ்டிஏ இந்த கேஸுடைய மிகப்பெரிய ட்விஸ்டே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு பக்கம் எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா பில்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தப்ப தான் இன்னொரு பக்கம் இந்த கேஸை விசாரிச்ச போலீஸ் டீமுடைய இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸ் மேலேயே பின்னாட்கள்ல பெரிய கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆமா எஸ்டிஏ, கிரைம் சீன் ஹேண்ட்லிங், பிளட் எவிடன்ஸ் கலெக்ஷன், ஃபாரன்சிக் பிரிசர்வேஷன், இப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் பண்ணுன சில மோசமான குளறுபடிகள் பின்னாட்கள்ல கோர்ட்லயே இந்த கேஸுடைய டிரெக்ஷனை டோட்டலா மாற போகுது. இந்த கேஸுடைய வில்லன் ஜான்வியுடைய ஃப்ரெண்டான ஸ்ரீ மட்டும் கிடையாது, கார் போலீஸுடைய அஜாக்கிரதையான விசாரணை முறைகளும் ஒரு மிகப்பெரிய வில்லன் தான். அப்படி போலீஸ் பண்ண அந்த குளறுபடிகள் என்னென்ன, ரொம்ப முக்கியமா ஜான்விக்கு அன்னைக்கு நைட்டு அப்படி என்னதான் நடந்துச்சு, எதனால இவ்வளவு கொடூரமா கொல்லப்பட்டாங்க, இந்த கேஸ்ல கடைசியில என்னதான் ஆச்சு அப்படிங்கறத இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம்.